மலேசிய செய்திகள். மாயிகா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்து. உகாதி பெருநாளை கொண்டாடும் அனைத்து தெலுங்கு வம்சாவழியினருக்கும் மலேசிய இந்தியர் காங்கிரஸ் வழி அதன் தேசிய தலைவரும் மேலவை தலைவருமான டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் மேலும் தமது வாழ்த்துச் செய்தியில், நாம் இந்திய சமுதாயம் என்று இங்கு வகைப்படுத்தி இருந்தாலும் அவரவர் பெருநாளை சுதந்திரமாக கொண்டாடி வருவதில் எந்த சிக்கலும் இல்லை. இங்கு வாழும் அனைத்து மக்களிடையே அவரவர் பெருநாளுக்குரிய சிறப்பு பண்பாட்டு அடிப்படையில் உணரப்பட்டு வந்துள்ளது. அதனால் உகாதி பெருநாளை கொண்டாடும் அனைத்து தெலுங்கு வம்சாவழியினரும் இந்நாட்டு மேம்பாட்டிற்கு கடுமையாக உழைத்துள்ளனர். தங்கள் உயிரையும் இழந்துள்ளனர் என்பதை மறுப்பதற்கில்லை. இங்கு திராவிட கட்டமைப்பில் மொழிவாரியாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளி என நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாட்டால் நாம் அனைவரும் மலேசியர்கள் என்ற உணர்வை பெறுவதும் அதன் வழி நடப்பதுமே ஒற்றுமைக்குரிய சூழ்நிலையை இங்கு தக்க வைக்க முடியும் என்று மேலவை தலைவருமான டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது உகாதி பெருநாள் செய்தியில் நினைவுறுத்தியுள்ளார். சண்டாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் தியேன் பாட் அண்மையில் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் வருகிற மே 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வேட்புமனு தாக்கல் வருகிற ஏப்ரல் 27ஆம் தேதி நடத்தப்பட இருக்கும் வேளையில் மே 7ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணைய தலைவர் அசார் அசிசான் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி சபாவின் சுகாதார மற்றும் நலத்துறை அமைச்சருமான வோங் மாரடைப்பு காரணமாக காலமானதை தொடர்ந்து சண்டாகானில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. கடந்த பொதுத் தேர்தலின் போது வோங் 19,094 வாக்குகளை பெற்று தேசிய முன்னணியின் லிம் மிங் ஹோவை தோற்கடித்தார். அண்மையில் ஜோ லோவுக்கு சொந்தமான இக்குமினாட்டி சொகுசு கப்பலை கெந்திங் மலேசியாவிற்கு விற்ற மாதிரியே மேலும் சில அரசு சொத்துக்கள் மலேசியர்களிடமே விற்கப்படலாம் என பிரதமர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். இந்த செயல்முறை தேசிய கடன்களை சமாளிக்கும் என அவர் குறிப்பிட்டார். மலேசியா இழந்த பணங்களை சிங்கப்பூரிடமிருந்து பெற்றுள்ளதாகவும் இது குறித்த தகவலை நிதியமைச்சர் தெரிவிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டார். நம்மிடம் மேலும் சில நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளன. அவற்றை விற்றால் நாட்டின் கடனை ஓரளவுக்கு சமாளிக்க இயலும் என கூறிய பிரதமர் எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்புக்கு தாம் செவிசாய்க்கப் போவதில்லை என கூறியுள்ளார். அவர்களின் காலத்தில் நாட்டின் நிலங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்ற போது இல்லாத அக்கறை இப்போது மட்டும் எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பினார். அந்தாவ் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் டாக்டர் எஸ் ஸ்ரீராம் வெற்றி கண்டால் அவர் அனைத்து சமூகங்களையும் பிரதிநிதிப்பார் என PKR கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். கடந்த 20 வருடங்களாக PKR கட்சி இதனையே நடைமுறைப்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த பொதுத் தேர்தலின் போது டாக்டர் ஸ்ரீராமுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாகவே இம்முறை மலாய் சமூகத்தினர் பெரும்பான்மையராக இருக்கின்ற ரந்தாவில் அவரை வேட்பாளராக கட்சி அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாங்களே கெடுக்க முடியாது. அதனால்தான் இந்திய வேட்பாளரான ஸ்ரீராமை இத்தொகுதியில் நிறுத்தி உள்ளோம் என்று அவர் கூறினார். துணை பிரதமர் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், PKR கட்சியின் துணைத் தலைவர் முகமது அஸ்மின் அலி மற்றும் வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைபுடின் அப்துல்லா ஆகியோர் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். கொள்ளைக்காரன் என்று குற்றம் சாட்டியவர்களின் வாயை அடைக்க தனது நிர்வாகம் விட்டுச் சென்ற பெட்ரோனாஸ் பண இருப்பை முன்னாள் பிரதமர் நஜீப் தெரிவித்தார். நான் கொள்ளைக்காரன் என்றால் பெட்ரோனாஸின் ரொக்கம் எப்படி ரிம் 174 பில்லியன் இருக்கும் என்று அவர் நேற்றிரவு சென்டாயான் நெகிரி செம்பிலானில் நடந்த செராமாவில் கூறினார். தற்போது நஜீப் பண மோசடி, குற்றவியல் மீறல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட 42 கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கிறார். அவற்றுள் SRC இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட 7 விசாரணைகள் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை தொடங்கியது. நேற்றிரவு சுமார் 250 பேர் கலந்து கொண்ட செராமாவில் நஜீப் தனது விசாரணை பற்றி பேசவில்லை. மாறாக PH அரசாங்கத்தை விமர்சிப்பதிலேயே அவரின் கவனம் இருந்தது. பெட்ரோனாஸில் இருந்து PH அரசாங்கம் ரிம் 82 பில்லியனை எடுத்துக்கொண்டது என்றும் அவர் சொன்னார். அரசாங்கத்திற்கு வழங்கும் வருடாந்திர ஈவுத்தொகையில் கூடுதலாக ரிம் 30 பில்லியன் சிறப்பு ஈவுத்தொகையை பெட்ரோனாஸ் இவ்வாண்டு வழங்க உள்ளது. ரிம் 37 பில்லியன் GSTயை திருப்பி செலுத்தவுள்ள அரசாங்கத்தின் சுமையை எளிமையாக்குவதே இதன் நோக்கம்.
கடந்த ஆண்டு பெட்ரோனாஸில் இருந்து ரிம் 17 பில்லியன் ஈவுத்தொகை மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் நஜீப் கூறினார். ஏப்ரல் 13 நடைபெறவிருக்கும் ரந்தா இடைத்தேர்தலின் முடிவுகள் செமிங்ஏவை போலவே இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. காஜி டாத்தா என்னும் ஆய்வு மையம் அம்னோ எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ரெம்பாவில் அது வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அம்னோவை பாஸ் கட்சி ஆதரிக்கிறது. மேலும் நாட்டின் பொருளாதாரம் நிலையற்றதாக இருக்கும் காரணத்தினால் பக்காத்தானுக்கான இளைஞர்களின் ஆதரவு சரிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து ஜனவரி 1 வரையிலும் நாடு முழுமைக்கும் தொலைபேசி வழியாக 9071 பேரிடம் எடுக்கப்பட்ட ஆய்வில் பக்காத்தானுக்கான ஆதரவு 76.8 விழுக்காட்டிலிருந்து 57.2 சரிந்துள்ளது. அதேவேளையில் தேசிய முன்னணி 58.2 விழுக்காட்டு ஆதரவை பெற்று முன்னணியில் உள்ளது. பொதுத் தேர்தலின் போது பக்காத்தானுக்கு வழங்கப்பட்ட இளைஞர்களின் ஆதரவு தற்போது சரிந்து வருவதையே அது சுட்டிக்காட்டியுள்ளது. ரந்தா செமிங்கி இடைத்தேர்தலைப் போலவே மலாய்க்கார வாக்காளர்களை பெரும்பான்மையாக கொண்டிருப்பதாகவும் நகர்களை ஒட்டியே அவை இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் செமிங்ஏவில் 30.2 விழுக்காட்டு இளைஞர்கள் தேசிய முன்னணிக்கு வாக்களித்திருந்த நிலையில் இடைத்தேர்தலின் போது 51.6 அது அதிகரித்துள்ளது. எனவே செமிங்ஏவில் கிடைத்த ஆதரவை போன்றே ரந்தாவிலும் தேசிய முன்னணிக்கு கிடைக்கும் என ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் 126 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இக்வானிமிட்டி சொகுசு கப்பலை வாங்கிய பின்னர் இன்று காலை பங்கு சந்தையில் கெந்திங் நிறுவனத்தின் பங்குகள் தீவிரமாக வர்த்தகம் செய்யப்பட்டன. அந்த ஆடம்பர கப்பலால் கெந்திங் சூதாட்ட வணிகம் மற்றும் விடுமுறை வணிக விஐபி வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடிந்ததாக RHP ஆராய்ச்சி கூறியுள்ளது. கப்பலை பராமரித்தல் மற்றும் கப்பல் இயக்க செலவுகளை முறையாக நிர்வகித்து அரசாங்கத்தின் செலவினத்தை விட குறைக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் என ஒரு குறிப்பில் இன்று அது தெரிவித்தது. ரிம் 8.79 ரிம் 8.31 புதிய இலக்கு விலையில் வாங்க அந்நிறுவனத்திற்கு RHP நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. உலகச் செய்திகள். ரோஹிங்கியா அகதிகளை மியான்மருக்கு கட்டாயப்படுத்தி இந்தியா நாடு கடத்துகிறது என்ற ஐநாவின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. ரோஹிங்கியா அகதிகளை கட்டாய நாடு கடத்தல் என்ற இந்தியாவின் முடிவை ஐநா மனித உரிமை ஆணையத்தின் அதிகாரிகள் வன்மையாக கண்டிப்பதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த உயரதிகாரி நேற்று தெரிவித்தார். மேலும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஐநாவின் இந்த கருத்துக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார், சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை இந்திய சட்டத்தின் அடிப்படையில்தான் அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். சட்டவிரோத குடியேற்றத்திற்கு இந்திய நீதிமன்றங்கள் வழங்கிய வழிமுறைகளின் அடிப்படையில்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்தார். பிரெக்சிட் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்த வலியுறுத்தி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு வெற்றி பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு அந்நாட்டு பிரதமர் தெரசா மே தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிரெக்சிட் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சியினர் தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் எதிர்க்கட்சியினரின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மேல் சபையில் நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் தெரசா மே பிரெக்சிட்டை மேலும் தாமதப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சூழல் உருவாகும். உலக அளவில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் கலந்துரையாற்றினார். அதில் சர்வதேச அளவில் அதிக வரி விதிப்பு கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என கூறினார். அதேபோல் ஹார்லி டேவிட்சன் போன்ற பைக்குகளுக்கு இந்தியா 100% இறக்குமதி வரி விதித்தது எனவும் பின்னரே 50% வரி குறைக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். உலகம் முழுவதும் 5இல் ஒருவர் ஆரோக்கியமற்ற அதிக சர்க்கரை, உப்பு, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளால் மரணமடைகிறார்கள் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. தி லான்செட் ஆன்லைனில் 195 நாடுகளில் நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உணவு தொடர்பான இறப்பு விகிதம் உஸ்பெகிஸ்தானில் மிக அதிகமாக இருந்தது என்றும் இஸ்ரேலில் மிக குறைவாக இருந்தது என்றும்
இந்த இறப்பு விகிதத்தில் அமெரிக்கா 43வது இடத்திலும், பிரிட்டன் 23வது இடத்திலும், சீனா 140வது மற்றும் இந்தியா 118வது இடத்திலும் உள்ளன. ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்ட பருப்பு மற்றும் விதைகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் 12% மட்டுமே மக்கள் சாப்பிடுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உணவு சம்பந்தமான இறப்புகள் இந்த ஆய்வில் 2017இல் 11 மில்லியன் என்று கண்டறியப்பட்டுள்ளது. வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் சுகாதார அளவீடுகள் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனத்தின் இயக்குநர் கிரிஷ் முர்ரே இந்த ஆய்வை மேற்கொண்டார். அவர் கூறும்போது, உலகில் இருக்கும் ஆபத்து காரணிகளை விட அதிகமான இறப்புகளுக்கு சுகாதாரமற்ற உணவே காரணம் என கூறினார். இந்திய செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயர்ந்த குடிமகனுக்கான சயீத் பதக்க விருதை பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசு வழங்குகிறது. உலகில் சிறந்து விளங்கும் அதிபர்கள், பிரதமர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த மனிதர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டிற்கான விருதுக்கு இந்திய பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான ஒப்புதலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி ஷேக் கலீஃபா வழங்கியுள்ளார். இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. மணல் கொள்ளை தொடர்பாக ஆந்திர அரசுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விஜயவாடாவில் உள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வீட்டின் அருகே மணல் கொள்ளை நடப்பதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து தண்ணீர் மனிதர் என அழைக்கப்படும் ராஜேந்திர சிங் மற்றும் அனுமோலு காந்தி ஆகியோர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா நதியில் சோதனை செய்த தேசிய பசுமை தீர்ப்பாய அதிகாரிகள் மணல் கொள்ளை நடந்ததை உறுதி செய்தனர். இதையடுத்து ஆந்திர அரசுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுடன் கிருஷ்ணா நதியில் மணல் அள்ளுவதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் புதுச்சேரி மீனவர்கள் 18 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மீனவர்கள் 3 படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 18 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களின் 3 படகுகளையும் பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். 18 பேர் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் 18 மீனவர்களும் யாழ்ப்பாணம் மீன் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகவும் சுதந்திரமான, நியாயமான, அமைதியான முறையில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்ற வகையில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை நாட்களில் மதுபானங்கள் விற்பனை செய்ய தடை விதித்தும் பார்களை மூடவும் அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் உத்தரவுக்கு ஏற்ப தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் அதோடு இணைக்கப்பட்டுள்ள பார்களும் வருகிற 16, 17, 18 ஆகிய நாட்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான மே மாதம் 23ஆம் தேதியும் மூடப்படும். இந்த உத்தரவுப்படி அனைத்து மதுபான டெப்போக்கள், கடைகள் மற்றும் பார்கள் மேற்சொன்ன நாட்களில் அடைக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு மாநில நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் ஆர். கிர்லோஷ்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களின் பொறியியல் பட்டம் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளின் போது மோசடியில் ஈடுபட்ட மாணவர்களின் பட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு 37 தற்காலிக பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதன் எதிரொலியாக இனிவரும் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களின் பட்டங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேராசிரியர்களோ மாணவர்களோ முறைகேடுகளில் ஈடுபடுவது தெரியவந்தால் உடனடியாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு தெரியப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திசைகள் தொலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.